Hi guys, welcome to Chennai IAS Academy. So 2022 வரக்கூடிய group exams concentrate பண்ணி group 2 and 2A and 4 examsக்காக classes வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ரெகுலர் பேட்சுடைய கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கமிங் வெட்னஸ்டே 2022, அதாவது வருகிற புதன்கிழமை முதல் ஸ்டார்ட் ஆக போகுது. வீக்கெண்டுக்கான கிளாஸஸ் வந்து 5ஆம் தேதி முதல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் பேட்சஸில் சரி எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். 10 செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ 10 செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ மேலும் உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்பிளே ஆகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முயற்சி வெற்றியாகும் பார்ட் 2 ஷெடியூல் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து முயற்சி வெற்றியாகும் பார்ட் 1 ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதன் தொடர்ச்சியாக, அதாவது இந்த பார்ட் 2 ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ என்னென்ன ஷெடியூல்லாம் போயிட்டுருக்கு, ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை இந்த ஷெடியூல் இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஸோ அதை மிஸ் பண்ணவங்க வந்து ஒரு முறை போய் என்ன பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த முயற்சி வெற்றியாகும் பார்ட் 1 ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்த சிலபஸ் ஆர்டரில் அப்படி 10 யூனிட் இருக்குன்னா அந்த 10 யூனிட் என்ன பண்ணியிருப்போம், ஆர்டராக அதுலேருந்து ஒரு யூனிட்லேருந்து ஒரு பார்ட் எடுத்து என்ன பண்ணியிருப்போம், அந்த ஆர்டரில் அழகாக டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருப்போம். இப்போ அதன் தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருக்கோம், இந்த பார்ட் 2 வந்து ஷெடியூல் கொடுத்துருக்கோம். அந்த ஷெடியூல் பின்னாடி பார்க்கலாம். சரி, இப்போ அதே மாதிரி தமிழால் வெல்வோம் அப்படிங்கிற ஒரு ஷெடியூல் போயிட்டு இருக்கு. தமிழுக்காக மட்டும் ஸ்பெசிஃபிக்காக 8th ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளாஸு டெஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கும். அதன் தொடர்ச்சியாக மேக்ஸ், கணிதம் மட்டும் தனியாக என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். அதுவும் அதே மாதிரி தான், ஒரே வீடியோ தான் உங்களுக்கு வாரத்தில் அப்லோட் ஆகும். அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம், டிஸ்கஷன் மட்டும் உங்களுக்கு அந்த வீடியோவில் வரும். கொஸ்டின் பேப்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வீடியோவை அகைன் போய்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கணும். எடுத்தோன்னே வீடியோ பார்த்து கொஸ்டின் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது எந்த வகையில் யூஸ் கிடையாது. ஸோ அதை நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 2க்கான ஷெடியூலை வந்து இப்போ நான் ஒரு சில கிளாரிட்டி கொடுக்குறேன். இன்னுமே வந்து ஒரு சிலருக்கு வந்து படிக்கும்போது எப்படி சார் இன்னும் படிக்க ஆரம்பிக்கிறது, இன்னுமே நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. எனக்கு படித்த ஞாபகம் இருக்கும்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. அதுக்கெல்லாம் ஒரு சில ஐடியாஸ் சொல்கிறேன். அது வந்து அங்கேருந்து, அதாவது சின்ன விஷயம் தாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது இனிஷியல் ஸ்டேஜில் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அதை தாண்டி கொஞ்சம் உள்ளே போயிட்டீங்கன்னா கட்டாயமாக அந்த கஷ்டம் அப்புறம் இருக்காது, அது கடந்து போயிடுவீங்க. சரிங்களா? சரி, ரைட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்ட் 1 ரிலீஸ் பண்ணும்போது 2A மட்டும்தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான கிளியரான சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. குரூப் 4 வந்து என்ன இருந்தது, பெண்டிங்கில் இருந்தது. அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ் நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணலை, வெளியிடலை. இப்போ ஜெனரல் ஸ்டடிக்கான சிலபஸ் என்ன சொல்லிட்டாங்க, கம்ப்ளீட்டாக குரூப் 2A என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் குரூப் 4க்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சார், குரூப் 4க்கு லெவல் கொஸ்டின் வர மாதிரி இருக்குமே, அதை பற்றி எதுவுமே குழப்பிக்காதீங்க. நான் ஏற்கனவே லாஸ்ட் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 and 2Aக்கு படிக்கக்கூடியவங்களும் கட்டாயமாக குரூப் 4 எக்ஸாம் எழுத வருவாங்க. ஸோ அவங்களுக்கு குரூப் 4க்கு வந்து செப்பரேட்டாக கொஸ்டின் பேப்பர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. குரூப் 2A படிக்கிறவங்க குரூப் 4 எக்ஸாம் எழுதும், அவங்க தனி கொஸ்டின் பேப்பர் கிடையாது. குரூப் 4 படிக்கிறவங்களும் அதே கொஸ்டின் பேப்பர் தான், 2A படிக்கிறவங்களும் அதே கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து 2A லெவலில் அவங்க படிச்சுட்டு 4 வந்து அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன, அவங்க கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக அட்டன் பண்ணுவாங்க. அப்போ குரூப் 4 படிக்கிறவங்க உள்ளே போக முடியாதா சார்? கட்டாயம் போக முடியுங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் குரூப் 4 படிங்க, ஆனால் குரூப் 2A லெவலுக்கு நீங்களும் படிச்சிட்டிங்கன்னா தைரியமாக இருக்கலாம். கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம். தெளிவாக புரிஞ்சுக்க. இப்போ சிலபஸ் ஒன்றுதான்றது கிளியர் ஆயிடுச்சு. ஸோ படிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே ஒன்று தான், எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் மட்டும் தான், கேட்கக்கூடிய கேள்விகள் மட்டும் தான் வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் எங்கேயுமே என்ன பண்ணிக்காதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 2A 4 அழகாக சேர்ந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. கட்டாயமாக ஒரு எக்ஸாமில் கிளியராக என்ன பண்ணுவீங்க, சூப்பராக எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். சரி, ஷெடியூல் பார்க்கலாங்க சார். அதான் நல்லா பாருங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்ட் 2க்கான ஷெடியூல் வந்து 31/1/2022 ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. அதில் டெஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா யூனிட் 1லேருந்து கேட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் யூனிட் 1லேருந்து 10 வரைக்கும் அந்த ஆர்டரில் கொடுத்துருப்போம். நான் கொடுக்குற ஷெடியூலை நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ண வந்தீங்களே போதுமானது. அதாவது இந்த முயற்சி வெற்றியாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு திங்கள் வேழன் வாரத்தில் 2 நாள் ஃபாலோ ஆகும். ப்ளஸ் வந்து தமிழால் வெல்வோம் அப்படிங்கிறது செவ்வாய் புதன் 2 நாள் ஃபாலோ ஆகும். ப்ளஸ் வந்து மேக்ஸ் வந்து ஒரே நாள், எல்லா வாரமும் சனிக்கிழமை ஃபாலோ ஆகும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு வாரத்தில் எல்லா நாளுமே என்ன பண்ணியிருக்கோம், உங்களை எங்கேஜ் ஆகிற மாதிரி டைரெக்டாக வந்து படிக்க முடியாதுன்ற மாணவர்களுக்காக தான் முக்கியமாக இது ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அவங்களுக்கு வாரத்தில் எல்லா நாளுமே எங்கேஜ் ஆகிற மாதிரி எல்லா ஷெடியூலுமே கொடுத்துருக்கோம். இது இப்போ கொடுத்துருக்கிற இந்த ஃப்ரீ ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே
கட்டாயமாக சூப்பராக எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணலாங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் சும்மா உங்களுக்கு ஏதாவது எடுக்கல, இதுக்காக தனியாக டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி அப்கமிங் எக்ஸாம்ஸ் இப்போ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்களோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. கட்டாயமாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அந்த தரத்தில் தான் இருக்கும். ஸோ அட்டன் பண்ணுங்க, கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி பாருங்க, அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து பொது அறிவியல், அதாவது ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து, அதாவது நம்ம யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர்ல தான் நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம். யூனிட் 1ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் சிலபஸ் தனியாக பிரிச்சு கொடுத்துருக்கு. ஏன்னா பிசிக்ஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி வரும், அதுக்கப்புறமா பாட்னி ஜுவாலஜி எல்லாமே வரும். ஸோ பிசிக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ பிசிக்ஸ்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதாவது என்கிட்ட கேட்டிருந்தீங்க சார் எப்படி எனக்கு படிக்க ஸ்டார்ட் பண்றதே ஒரு குழப்பம் இருக்கு, அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த நான் ஏற்கனவே சொன்னதான், ஸ்டார்டிங்ல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குங்க, அது கண்டிப்பாக கடந்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா ஈஸியாக சூப்பராக நீங்கள் கவர் பண்ணிடலாம் எல்லா சிலபஸுமே. ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு சில ஐடியா சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது, நல்லா பார்த்துங்க. இந்த ஒரே ஒரு டாப்பிக்கை வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது பெரிய டாப்பிக்காக இருக்கிறதுனால சிம்பிளாக சொல்கிறேன். லைட் அப்படிங்கிற டாபிக் இப்போ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, சிலபஸ் எடுத்துக்கங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கங்க, நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் எடுத்துக்கங்க. இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டு சிலபஸில் வந்து நம்மளுக்கு லைட் அப்படிங்கிற டாபிக் ஸ்கூல் புக்கில் என்ன பண்ணுங்க, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பேஜ் மட்டும் பாருங்க. இண்டெக்ஸ் பேஜில் 6th புக் எடுங்க, லைட் டாபிக் என்ன இருக்கா அப்படின்னு பாருங்க. இல்லை சரி 7th புக் எடுங்க, இருக்கா, சரி ஓகே 7th புக்கில் லைட் டாபிக் இருக்கும், ஓகே 7th இருக்கு, ஓகே அப்புறம் 9th இருக்கா, ஓகே 9th இருக்கு, அப்புறம் 11th இருக்கா, 11th இருக்கு. இண்டெக்ஸ் பேஜில் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க, லைட் அப்படிங்கிற டாபிக்கை படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து பிசிக்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பயாலஜி எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத பண்ணுங்க, மேலே அந்த கொஸ்டின் பேப்பரில் எழுதுங்க. அட்லீஸ்ட் கொஸ்டின் பேப்பர் உங்க வேறு சாஃப்ட் காப்பியாக இருக்கா, சிலபஸ் பின்னாடி திருப்பி சிலபஸ்ல எழுதுங்க. எழுதிட்டீங்கன்னா இப்போ நாங்கள் சொல்லிடலாம் ரொம்ப ஈஸி, ஆனால் நீங்கள் அந்த ஒரு கொஸ்டின் தேடி நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணும்போது அதுக்கான எஃபிஷியன்சி ரொம்ப அதிகம், புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, அந்த லைட் டாப்பிக்கு சூப்பராக என்ன பண்ணுறீங்க பார்த்துடுறீங்க. 7th புக்கில் போய் என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்க. 7th புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க, ஒரு 7th படிக்கிற பையனுக்கு எப்படி ஈஸியாக புரியணுமோ அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லைட் டாபிக் 7th புக்கில் போய் படிச்சா ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அதை படிச்சிட்டிங்கன்னா அடுத்து 9th புக்கில் படிக்கும்போது என்ன ஆகும், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். 7th 9th இருக்கா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் 9th புக்கில் இப்போ 7th புக்கில் படிச்சிட்டீங்க பேசிக்காக அப்படின்னா 9th புக்கில் படிக்கும்போது என்னங்க ஆகும், ஓரளவு கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 7th புக்கில் சூப்பராக படிச்சிட்டிங்கன்னா 9th புக்கில் கட்டாயமாக சூப்பராக புரியும், சரிங்களா? இதே ஒரு அட்வான்ஸ் ஆகி கொடுத்துருப்பாங்க. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் 11th 12th கொடுத்துருப்பாங்க, அங்கே போய் படிச்சிங்கன்னா அதோட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அந்த 9th இல்லைனா 11th 12th லெவலில் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஓரளவுக்கு அந்த 9th 11th படிக்கும்போது கொஞ்சம் டீப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கனாலும் சூப்பராக முடிச்சிடலாம். அப்படின்னா அந்த பேசிக்ல நான் அழகாக எப்படி கொண்டு போகணும், அது ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அது 6th to 12th எங்கே இருக்கும் அந்த டாபிக் முடிச்சிடணும். அப்படி பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு வந்து 6th வந்து ஒரு டாபிக் படிச்சுட்டு அப்புறம் இன்னொரு டாபிக் 6th படிச்சுட்டு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த டாபிக் எடுத்து நீங்கள் 9th 11th படிச்சிங்கன்னா புரியாது, தேவையில்லாமல் குழப்பிப்பீங்க. ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கும் அது முடிச்சிருங்க. அதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு ஐடியா வந்துடும். அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சரி அடுத்து பாருங்க, அடுத்த டெஸ்ட் வந்து எப்போ 3/2/2022. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ஆனால் இதில் வந்து ரிவர்ஸில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ டிசம்பர்னா டிசம்பர் அப்புறம் நவம்பர் அப்படி கொடுக்கணும் ஐடியா பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கிறது எல்லாரும் ஓரளவு படிச்சிருப்பீங்க. உடனே டெஸ்ட் எழுதும் போது என்ன ஆகும், ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி சார் எங்கே சார் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதாவது என்னை பொறுத்தவரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வரும்போது பெஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் தாங்க. அதாவது நாங்களுமே கூட வெப்சைட்ல உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் வெப்சைட்ல நம்ம ஒரு பிடிஎஃபாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கும் நியூஸ் பேப்பரில் படிக்கிறது வித்தியாசம் இருக்குங்க. ரெண்டு சின்ன வித்தியாசம் தான். அது என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுப்பீங்க, ஆனால் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு நாலேஜ் டெவலப் ஆகாது. ஆனால் நீங்கள் நியூஸ் பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்கன்னா ஒரு பக்கம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் தெரிஞ்சுப்பீங்க, கூட நாலேஜும் டெவலப் ஆகும். ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணுங்க, சரிங்களா? சரி அடுத்து பாருங்க, டெஸ்ட் 3. டெஸ்ட் 3ல ஜியோகிராஃபி புவியியல், சரிங்களா? ஸோ புவியியல் கொடுத்துருக்கு.
என்னென்ன சிலபஸ்ன்றது சிலபஸ் பார்த்துங்க. அழகாக சிலபஸை வச்சு பார்த்துட்டு இதேதாங்க சிலபஸில் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் அழகாக ஒரு டெஸ்ட்டு ஒரு பார்ட் பிரித்து கொடுத்துருக்குங்க. மொத்தமாக இப்போ செகண்ட் பார்ட் போயிட்டு இருக்கு. மொத்தமாக 5 பார்ட்டில் உங்களுக்கு ஜிஎஸ் சூப்பராக 100% எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்படி அழகாக ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அதாவது நீங்கள் இதை டெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இது நீங்கள் ஷெடியூலாக எடுத்துக்கிட்டு இந்த ஷெடியூல் நான் ஃபாலோ பண்ணி கூடவே படிச்சு வர போகிறேன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது உங்களோட கன்வீனியன்ட். ஸோ அடுத்த டெஸ்ட் பாருங்க. டெஸ்ட் 4 வந்து ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்கு, முகல்ஸ் அண்ட் மராத்தாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க. இதே தாங்க இல்லை சொல்கிறது கூட இல்லை, எப்படி தான் உங்களுக்கு ஷெடியூல் வந்து கீழே பிடிஎஃப்ல கொடுப்பாங்க. ஸோ பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ டெஸ்ட் 5 வந்து எப்போ நடக்குது பார்த்துங்க. டெஸ்ட் 5 நடக்குது பார்த்துங்க. ஸோ இந்தியன் பாலிட்டி. ஸோ அடுத்து பாருங்க இந்தியன் எக்கானமி வருது. ஸோ அடுத்து பாருங்க தேசிய இயக்கம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வருது. ஸோ அடுத்து பாருங்க யூனிட் 8. ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 8க்கும் 9க்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போவுமே யூனிட் 8க்கும் 9க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கட்டாயம் என்ன பண்ணுவாங்க, ஜிஎஸ்ல நான் சொல்கிறது கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக யூனிட் 8 and 9 கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து பாருங்க யூனிட் 9, யூனிட் 10 மேக்ஸ். ஆல்ரெடி மேக்ஸ் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்குங்க. நிறைய பேர் வந்து மேக்ஸ் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. மேக்ஸ் இல்லாமல் ஒரு போட்டி தேர்வில் உங்களால் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அதனால் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் நினைக்காதீங்க. மேக்ஸ் வீக்காக இருக்கிறவங்க இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி பேசிக்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அடிப்படையை அதாவது இந்த போட்டித் தேர்வு பொறுத்த வரைக்கும் அடிப்படையை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சூப்பராக பண்ணிடலாங்க. இந்த மேக்ஸ் தாங்க விஷயமே. மேக்ஸில் வந்து நீங்கள் நிறைய பேர் கஷ்டம் அதை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 6th 7th புக்லேருந்து அழகாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்தோன்னே கிளாஸு மெட்டீரியல் அப்படின்னு போகாதீங்க. மேக்ஸ் வீக்காக இருக்கிறவங்க 6th புக்லேருந்து அழகாக 6th புக்கில் என்னென்ன டாப்பிக்கில் உங்களுக்கு சிலபஸ் இருக்குது அந்த டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6th 7th 8th 9th பண்ணி எப்படி முடியாமல் போகும், சூப்பராக பண்ணலாம் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் லாஸ்ட் வந்து இதாங்க முக்கியமானது. அதாவது இந்த 7/3/2022 இது மொத்தமாக நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்டை லாஸ்ட்டாக ரிவிஷன் டெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் 1 to 10 வரைக்கும் சேர்த்து என்ன பண்ணிருக்கோம், ரிவிஷன் டெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அதில் இருக்கிற கேள்விகள் கட்டாயமாக இருக்காது. கேள்விகள் இங்கே வேறு ஏதாவது புதுசாக கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ அதனால் அதை சூப்பராக படிச்சிங்கன்னா கட்டாயமாக என்ன பண்ணலாம், ரிவிஷன் டெஸ்ட் சூப்பராக பண்ணலாம். இப்போ நான் வைக்கக்கூடிய அந்த 5 ரிவிஷன் டெஸ்ட்டையும் நீங்கள் சூப்பராக மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஃபுல் டெஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணலாம். அதில் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓவராலாக எப்படி படிச்சிருக்கீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் படிச்சு நாளைக்கு டெஸ்ட் எழுதுறது ஈஸியாக பண்ணிடுவீங்க. அது மறக்காமல் இருக்கா, ரிவிஷன் டெஸ்ட் எழுதும்போது அதாவது ரிவிஷன் டெஸ்ட் வந்து மறக்காமல் இருக்கா இல்லை ஞாபகத்தில் இருக்கான்ற ஒரு ஐடியா வரும். அதே நீங்கள் ஒரு விஷயம் நினப்பில் வச்சுக்கணும். அதாவது நீங்கள் ஒன்ஸ் படிக்கும் போதே மறக்காத மாதிரி படிச்சிட்டிங்கன்னா பெட்டருங்க. என்னைக்கு படித்தாலும் நீங்கள் தான் படிக்கணும். இது எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா என்றைக்கு தான் நீங்கள் தான் கஷ்டப்படணும். அது எப்பயுமே மறந்துடாதீங்க சரிங்களா. ஸோ நல்லா பண்ணுங்கள். போயிட்டு இருக்கிற டெஸ்ட் பேட்ச் எல்லாமே டேரெக்டாக அந்த படிக்க முடியாது, ஃபினான்ஷியலாக எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாக அதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ எக்ஸாம் கொடுக்குற விஷயத்தை சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.